எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. கடந்த 2 மாதமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அரசியல் நிகழ்வுகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் சட்டசபை நிகழ்வுகளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம். எப்பயுமே வந்து ஒரு நடிகர் நடிகைகள் பற்றியோ சினிமாவை பற்றியோ பேசிகிட்டு இருந்த நாம் இப்போ தான் வந்து அரசியலை கூர்ந்து கவனிக்கிறோம். நம்ம இப்போ கரெக்டான இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நான் வந்து ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அது வந்து தந்தை பெரியாரை பற்றி தான். தந்தை பெரியாரை பற்றி நான் சொன்ன உடனே அவரை சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து இவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னவர், இல்லைனா வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிராக போராடியவர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனால் அது எல்லாமே உண்மை கிடையாது. அவர் மூட நம்பிக்கைகளுக்கு எதிர்க்காக தான் போராடியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த செக்டரில் மட்டுமே அவர் ஒதுக்கிட முடியாது. அது மட்டுமே பெரியார் இல்லை. பெரியார் வந்து பெண்களுக்காக போராடியவர். அதுக்கப்புறம் கள்ளுக்கடை எதிர்த்து போராடியவர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கள்ளுக்கடை மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் மது, இதை பற்றிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்போ கள்ளுக்கடை மட்டும் இருக்கும்போதே அவர் வந்து அது இருக்கக்கூடாது அப்படின்னு போராடியவர். இன்றைக்கி வந்து எந்த கட்சிகளை நீங்கள் எடுத்தாலும் அந்த கட்சியில் வந்து பெரியாரோட முகம் இருக்கும். எதனால் வந்து இவரை எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இல்லை கட்சிகள் வந்து அவருடைய கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா, அவர் இறக்கும்போது டேட் வந்து 1973 டிசம்பர் 24. இவர் இறக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி டிசம்பர் 17, 1973 வரைக்கும் இவர் தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பயணம் பண்ணார். பயணம் பண்ணி சமத்துவம், சமநீதி, சுயமரியாதையை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். பல பேரை போராட்டத்துக்கும் அழைச்சார். ஆனால் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, ஒரு 95 வயசில் இவர் வந்து ஏன் இதை பண்ணணும், இதுக்காக இதை பண்ணணும்? அவருமே வந்து அவருடைய கடைசியாக அவர் பேசின மீட்டிங்கில் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பார். 95 வயசில் இந்த கிழமை வந்து நம்மளை வந்து போராட்டத்துக்கு கூப்பிடுறாரு. இவர் பாட்டு நாளைக்கே செத்து போயிடுவார். நாம் போய் என்னத்துக்கு பிரச்சனையில் மாட்டணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் வாழறதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் நினச்சிருந்தாருன்னா அவர் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். அவருக்கு ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஆனாலும் அவர் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தார். இவருடைய கொள்கைகள் வந்து மிக மிக உயரியது. இன்றைக்கி நாம் என்ஜாய் பண்ணுற பல நல்ல விஷயங்கள், பெண்கள் சுதந்திரம், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள், ஜாதி பாகுபாடு இல்லாமல் தீண்டாமை ஓரளவுக்கு சரியானது, இதுக்கு வந்து பெரிய காரணம் வந்து இவர் ஆரம்பித்த அந்த திராவிட கழகம் தான். அதிலிருந்து வந்தது தான் திமுக, அதிமுக, மதிமுக. இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போனீங்கன்னா தாவேகாவும் அவங்களுடைய கொள்கை தலைவராக பெரியாரை வச்சுருக்கிறாங்க. இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப கரெக்டான டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒரு தாய் கழகமாக இருக்கிறது வந்து திராவிட கழகம். இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு இயக்கமாகவே இருக்குது. அதை அரசியல் கட்சியாக மாற்றணும்னு நினைக்கவே இல்லை. பெரியாரும் நினைக்கல, அதுக்கப்புறம் அந்த தலைவர்களும் அதை நினைக்கவே இல்லை. ஏன்னா அரசியல் கட்சியாக இதை மாற்றிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து சில காம்ப்ரமைசஸை வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம கொள்கைகளை சிலது காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னு அது பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான தலைவர்கள் வந்து அவங்கள பற்றி அவங்க நினைக்கிறத விட மக்களுக்காக போராடியவர்கள். இது வந்து பாரதியாருக்கும் பொருந்தும். பாரதியார் வந்து அவர் யானை தாக்கி அடிபட்டு அவர் உடனே இறக்கலை. ஆக்சுவலாக ஒரு மாதம் வீட்டில் இருந்தார். அவருக்கு பல வீட்லேயே வைத்தியங்கள் சிலது பண்ணாங்க. அவர் பல வறுமைகளுமே இருந்தார். ஆனால் வந்து அவர் இறக்கும்போது அவர் கூட இருந்தவங்க வெறும் 12 பேர் தான். ஆனால் 110 வருஷத்துக்கு அப்புறமாவும் அவரை நாம் இப்போவும் பேசிக்கிட்டு இருக்கோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எப்படின்னா சமீபத்தில் இறந்த தோழர் நல்லக்கண்ணு, இவர் வந்து பார்த்திங்கன்னா 101 வயசில் இறக்குறாரு. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் போராட்டங்கள்லேயும் மற்ற சமநீதிக்காகவும் இவர் போராடிக்கிட்டே இருந்தார். இவங்கெல்லாம் நினச்சிருந்தாங்கன்னா நமக்கு எதுக்கு வம்பு, நம்மள மாதிரியே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கலாம், இல்லை ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், இல்லை பணம் சம்பாதிக்கணும் தான் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அதை எதையுமே பண்ணலை. முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், வறுமை இவங்களை வீழ்த்தவே இல்லை. இப்போ நல்லக்கண்ணு இறக்குறப்ப
நாமெல்லாம் சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடிக்கிட்டு இருக்க ரஜினிகாந்த் முதல் ஆளாக போய் நிற்கிறாரு. ஸோ அப்போ அவர் வந்து ஒரு உயரிய தலைவராக தோழர் நல்லக்கண்ணை பற்றி நினைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான தலைவர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எங்கன்னா ட்ராவல் பண்ணுறீங்களோ இல்லை சாப்பிடும்போதோ உங்களோட குழந்தைங்களோட நீங்கள் பேசும்போது இந்த தலைவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த புக்லேருந்து படித்தேன். தந்தை பெரியாரின் இறுதி நாளும் இதழ்களும் அப்படின்ற புக்கு. அன்னைக்கு அவர் இறந்தப்ப பத்திரிகைகளில் வந்த அவரை பற்றின நியூஸு, அவரை பற்றி புகழ்ந்து எழுதினது, அது எல்லாமே இந்த புக்கில் இருக்குது. அப்படியே உண்மை நிகழ்வு அப்படியே ஃபோட்டோ காப்பி எடுத்து அப்படியே போட்டிருக்காங்க இந்த புக்கில். நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட இதை பற்றி பேசுங்க. நல்ல தலைவர்கள் இன்னும் இருக்காங்க, நமக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. நாம் ஒரு கேஸ் ப்ரைஸ் ஏறினாலோ பெட்ரோல் ப்ரைஸ் ஏறினாலோ நமக்காக தெருவில் போராடிக்கிட்டு இருக்காங்க. நாம் வந்து மறுபடியும் மறியல் பண்ணி டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப நமக்காக சில பேர் போராடி இருக்காங்க முன்னாடி. இந்த மாதிரியான தலைவர்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் எழுதுங்க. மிக்க நன்றி.